கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கல்ல பத்திரம் பண்ணுங்க. அந்த இதை நான் வெளியே சொல்லிச்சுல, அவங்க கோயில் செஞ்சுட்டு வராங்க. கோயிலுக்கு இது என் கோயில் தானே, எனக்கு கோயில் உரிமை உண்டுல, எனக்கு கோயில் உண்டுல. வேலையை நிப்பாட்டுங்க சொல்லி எந்த ஆர்டரும் வரல. ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வரோம். சும்மா பாதை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அனாவசியமா பேசுறோம். 500 வருஷம் 600 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில கோட்டை நிரூபிக்க சொல்லுங்க. கோட்டை கல்லறிக்கார நிரூபிக்க சொல்லுங்க. நிரூபிச்சுட்டு வேலை நிப்பாட்ட சொல்லுங்க. எதனாலும் கோட்டை நிரூபிக்க சொல்லுங்க. கோட்டை போய் செயலாற்ற எடுக்க சொல்லுங்க. நாங்க இவன் தனிப்பட்ட அனுமதி வாங்கி அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்ப ஈவோ வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. ஈவோ பஞ்சாயத்து வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. கல்ல பத்திரம் இதுக்கு முத்திர பத்திரம் இருக்கா? கோயில் கல்ல பத்திரம் அவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. பாருங்க சர்வே பாருங்க. கோயில் இருக்கா? அவ்வளவு வரதுட்டு அனுமதி எங்க நீங்க இங்க பாருங்க. சர்வே பாருங்க. நீ இப்படி ஆயிருக்கு கோயில். அவ்வளவு இடம் ஆதரவு. நான் கோயில் கிட்ட நான் தடுக்கலையே. கோயில் கிட்ட நான் தடுக்கவே இல்லை. பஞ்சாயத்து நம்ம எடுப்போம். உங்ககிட்ட பேட்டி எடுப்போம். நாங்க பேட்டியே கண்டிப்பா உங்ககிட்ட எடுக்காம போட மாட்டோம். உங்க தரப்பு நாங்க செய்தி இல்லாம போட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. காசு கொடுத்து நடுநிலை தவறாம மீடியா கூடாது. ஃபுல்லாக இருக்குது. உடங்குடி பெருமாள்புரத்தில் வந்து கீழத்தெரு காலாங்குடியிருப்பு கிராமம் கீழத்தெருவுன்ட்டே இருக்குது. ரெண்டு இது வச்சுருக்கேன். 2 வீட்டு 3 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு வச்சுருக்கேன். என்ன இருக்குது புல் பிரிண்ட் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இன்னும் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் காமிச்சு உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு வந்து எல்லோரும் நினைச்சாங்க பாதை இல்லைன்ட்டு. நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு. ஒரு தெருவே கீழத்தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி இங்கே கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து உச்சிமலைமன் பட்டரையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது. அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க. கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு 6 பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க. இதை கேட்டதுக்கு போச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம். யார் கோயில் இடத்த வந்து யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள். கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை விற்றுருக்காங்க. அதை விற்றுட்டு இவங்க விற்றுட்டு மாதிரி எனக்கு என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க.
இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் வந்து நான் கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன், கோர்ட்டு மூலிமா தீர்த்தாங்கன்னா என்ன வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மன்னனையோடு தான் வருவேன். வண்டியில் தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். நான் அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங்கு போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து, உங்களுக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு வளர்ந்து வரான் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. என் கேளுங்க, வீட்லேயும் ஒரே சண்டை போட்டு நான் ஊரில் நேரம் அடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை வருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாராட்டும் ஒரு ஆள் சண்டை போடுறாங்க. நேற்று போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், கொலை பண்ண போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் என் வீட்டுக்காரியை வந்து அவள் வந்து மாற்றுத்திறனாளி, அவளை வந்து ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மனு விட்டு வந்திருக்கேன். இப்போ ஐயா கலெக்டர் ஏன் பார்த்து மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.